हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு முறை ஸ்ரீமடத்துல மாப்பிள்ளை ராமமூர்த்தின்னு ஒருத்தர் அங்க சேவை செஞ்சுட்டு இருக்கார். என்ன கைங்கரியம்னா, இந்த பெரிய பெரிய பாத்திரங்கள், இந்த அன்னதானத்துக்கும் நெய்வேத்தியத்துக்கும் பண்ற அந்த சமைக்கிற பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறது தான் அவர் வேலை. ஒவ்வொரு வாட்டி பெரிய பெரிய பாத்திரம் விழும், அதை ஒரு சாம்பல் அந்த மட்டனாரை வச்சு அவர் தேய்ன்னு புளியெல்லாம் வச்சு தேய்ச்சு, அதுக்கப்புறம் கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சி அதெல்லாம் கழுவி அதை ஒரு காய வச்சு அது ரூம்ல கொண்டு போய் வைக்கணும். இதுதான் அவரோட வேலை. ஆனா இத தினம் தினம் பண்ணினாலும் அவர் அதுல சலிச்சுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் காரியத்தை ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருந்தார். ஒரு முறை தீபாவளி வருது. தீபாவளியும் போது எல்லாரும் அடுத்த நாள் தீபாவளி எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டுறா. ஆனா இவருக்கு மாத்திரம் வேலை இருந்துட்டு இருக்கு. நடு ராத்திரி முழுக்க அவர் தேய்ச்சுட்டு இருக்கார் பாத்திரம். அப்ப திடீர்னு ஒரு யாரோ வரா மாதிரி தெரியறது. பின்னாடி திரும்பி பார்த்தா பெரியவா முள்ள வந்துட்டு இருக்கா. இவருக்கு ஒரே தூக்கி வாரி போட்டுது. எழுந்து நின்று, பெரியவா நீங்க இந்த சமயத்துல எங்க பெரியவா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பெரியவா சொல்றா, நீ இவ்வளோ தூரம் நீ பண்ணிட்டு இருக்கியே, உனக்கு ஒத்தாசையா இருக்கலான்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்ற, இல்ல இல்ல பெரியவா, நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, உங்களை நான் வேலை வாங்கினேன்னா எனக்கு நரகம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்ப பெரியவா சொல்றா, நீ இவ்வளோ தூரம் பண்ற, உன்கிட்டேருந்து இந்த பண்ற புண்ணியத்தை எனக்கும் கொஞ்சம் நான் எடுத்துக்கலாம்ல, அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறார். இல்ல பெரியவா, நீங்க இதெல்லாம் பண்ணவே கூடாதுங்கிறார். ஆனா பெரியவா அதை கேட்கல. பெரியவா என்ன சொல்றா, நீ இதை பண்ணி பண்ணி பழக்கம், ஸோ நீ இந்த தேய்ச்சி எனக்கு கொடுத்துரும், நான் கணத்துலேருந்து ஜலத்தை விட்டு அலம்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி பெரியவா அவருக்கு உதவி பண்ணி எல்லாம் காஞ்சோன்னா அதை உக்கிரனை அந்த அறைக்கு கொண்டு போய் வைக்கிறத பெரியவா கடைசி மட்டும் அந்த இவருக்கு ஹெல்ப் பண்ற. எவ்வளோ பெரியவாளுக்கு அந்த மனிதாபிமானம். அவருக்கு ஐயோ இவ்வளோ தூரம் வேலை பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருக்கு உதவி செய்யறது. நம்ம எல்லாம் இதுலேருந்து நம்ம கத்துக்கணும். எத்தனை பெரிய மகானா இருந்தாலும் அவர் எவ்வளோ ஒரு கீழே இறங்கி ஒருத்தருக்கு உதவி செய்யறாருங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு மகேந்திரவாடி உமாசங்கர் அவர்கள். அவர்களை வருக வருக வென்று வரவேற்போம். நமஸ்காரம் சார்.
நமஸ்காரம். ஆதிசங்கர பகவத்பாதாலும் மகா பெரிவாலும் 2 பேரும் ஒருத்தர்தான்றாப்புல ஒரு அபிப்பிராயம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. மாமா, உங்களுடைய கருத்தின்படி ஆதிசங்கரரும் மகா பெரிவாளும் ஒரே அவதாரம் அப்படின்னு நீங்க சொல்ற, அது எப்படிங்கிறத கொஞ்சம் விவரிங்க. இது ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு ராகணபதியினுடைய ஒரு கட்டுரை எனக்கு கிடைச்சிது. அதில் என்னன்னு கேட்டால், மகா பெரிவா காசி யாத்திரை போகச்ச இங்கே திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணலான்னு போகிறாரு. அந்த சமயத்தில் முதல்ல ஒன்று அவர்கிட்ட வந்து நிற்கிறது. முதல்ல நிற்கிறதுன்னு சொல்லிட்டு கரையில் இருந்தவாள்லாம் பெரியவா கரைக்கு வந்துருங்கன்னு எல்லாரும் சொல்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அந்த முதல்ல போயிடுறது. பெரியவாளுக்கு எதுவும் நடக்கலை, ஆபத்து நடக்கலை. கரைக்கு வந்ததுக்கப்புறம் செல்லம்மா பாட்டின்னு ஒரு பாட்டி. அந்த பாட்டி என்ன பண்ணுறா, பாட்டிக்கு சந்தேகம். இதுனா முதல்ல ஆதிசங்கர பகவத்பாதாள் விஷயத்தில் தான் முதல்ல வந்தது, பெரியவா விஷயத்தில் முதல்ல எப்படி வருது? இது கேட்டணும்னு சொல்லிட்டு, பெரியவா அந்த முதல்ல ஏன் வந்து இங்கே வந்தது அப்படின்னு. அது இல்லைம்மா, ஆதிசங்கர பகவத்பாதாள் வந்து சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் காலை பிடிச்சிது. அப்புறம் சந்நியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு காலை விட்டுடுது. இப்போ நான் சந்நியாசம் வாங்கிட்டதுக்கப்புறம் அந்த முதல்ல அந்த கந்தர்வன் வந்து தன்னுடைய அந்த சாபம் நீங்கணுன்றதுக்காக என்னை வந்து இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறது இதுதான் அப்படின்னா, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சங்கர பகவத்பாதாள் அவதாரமாக, ஏன்னா அவரும் வேதத்தை ரட்சிக்கிறதுக்காக தான் பூமியில் அவதாரம் பண்ணார். மகா பெரிவாளும் இந்த வேதம்லாம் நலிஞ்ச சமயத்தில் நிறைய வேத பாடசாலையெல்லாம் ஆரம்பித்து அதுக்கு ஒரு புத்துயிர் ஊட்டி நிறைய மறுமலர்ச்சி பண்ணார். 2 பேரும் ஒருத்தர் தான். அப்புறம் பெரியவா அடிக்கடி சொல்லுவார், எனக்கு எதுவுமே செய்யாதீங்க, எனக்கு முன்னாடி 67 பீடாதிபதி இருக்கா, அவளுக்கு நீங்கள் பண்ணுங்க, அவளுக்கு பண்ணால் அது வந்து அதனுடைய பலன் எனக்கும் கிடைக்கும், அதில் எனக்கு பண்ணணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு முன்னாடி இருந்த பிருந்தாவனங்கள் அதிஷ்டானங்கள் அங்கெல்லாம் போய் அவர் பல நாள் தங்கிறது உண்டு. அந்த மாதிரி தங்கின காரணத்தினால நிறைய பேர் பெரியவாளை பார்க்க போனவெல்லாம் அந்த அதிஷ்டானமும் பிருந்தாவனம் தரிசனத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன போச்சு, மகா பெரிவா காலத்துக்கு பிற்பாடு இப்போ அந்த பிருந்தாவனங்கள் அதிஷ்டானங்களை பற்றி யாருமே கவலைப்படுறதாவே தெரியல. திருவத்தியூரில் 55வது பீடாதிபதி சந்திரசூடேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய பிருந்தாவனம் இருக்குது. அதே போல் 61வது பீடாதிபதி மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய அதிஷ்டானம் இருக்குது. இது ரெண்டுமே திருவத்தியூர் படிவுடையம்மன் கோவில் பக்கத்தில் ரொம்ப நடந்து போகிற தூரத்தில் இருக்குது. இதுக்கெல்லாம் போயிட்டு எல்லோரும் தரிசனம் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் பெரியவா ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற அபிப்பிராயம் எனக்கு தோன்றுறது. அது தவிர காஞ்சிபுரம் நிறைய பேர் போகிறா, பெரியவா பிருந்தாவனத்தை தரிசனம் பண்ணிட்டு வரா. அங்கேயிருந்து 8 கிலோமீட்டரில் கீழம்பி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கீழம்பின்றது 60வது பீடாதிபதி அத்வைதாத்ம பிரகாசேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய பிருந்தாவனம் இருக்குங்க. இவர் யார் அப்படின்னா, 59வது பீடாதிபதி போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பிருந்தாவனம் கோவிந்தபுரத்தில் இருக்குது. அவருடைய சிஷ்யர் இவர். ஏன் இவன் கீழம்பிக்கு போனா அப்படின்னு சொன்னால், 17வது நூற்றாண்டில் முஸ்லீம்னுடைய நிறைய ஆதிக்கம் காஞ்சிபுரத்தில் வந்துடுச்சு. அதனால் காஞ்சிபுரத்தில் மடத்தை நடத்தவே முடியல. அதனால் இது மடத்து கிராமமாக, அதாவது மடத்து கிராமம் பெரியவா சொல்லுவார். விஜயகண்ட கோபாலன்ற ஒரு ராஜா 500 ஏக்கரை தாமிரப்பட்டியத்தில் இந்த மடத்துக்கு இதை சாசனம் பண்ணி கொடுத்துருக்கான். 62வது பீடாதிபதி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் பல காரணங்களால், அதாவது அந்நிய ஆதிக்கங்களால் அதிகமாக இருக்கிறதுனால அவர் தஞ்சாவூர் கும்பகோணமும் தனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றப்ப பங்காரு காமாட்சி தஞ்சாவூர்லேயும் தன்னை வந்து போய் மடத்தை கும்பகோணத்தில் ஸ்தாபனம் பண்ணி அங்கே போய் அவர் இருந்துட்டார். அதனால் என்ன ஆகிப்போச்சு, காமாட்சியம்மன் கோவிலுக்கு ரொம்ப அதிகப்படியாக அவள் பெரியவாளுடைய இது வந்து கிடைக்கல. 64வது பீடாதிபதி 1840 காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணார். அதுக்கப்புறம் ஏறத்தாழ 104 வருஷம் கழித்து ஒரு கும்பாபிஷேகம் 1944 நம்ம மகா பெரிவா பண்ணான். அதனால் அவ்வளோ பெரிய சக்தி பீடம்னு சொல்கிறேன். காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, கஞ்சி காமாட்சி அப்படின்னு 3 இதில் வரைச்ச
இந்த கஞ்சி காமாட்சிக்கு 12 வருஷம் ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய அந்த இது வாய்ப்பே கிடைக்காது போயிடுச்சு. 104 வருஷம் கழித்து நம்ம பெரியவா பண்ணுறா. மாமா, உங்களுக்கு பெரியவா கிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதுல உங்க பர்சனல் லைஃப்ல ஏதாவது அனுபவங்கள் சுவாரஸ்யமா இருந்தா அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. காஞ்சிபுரம் போயிட்டு சிவாஸ்தானம்ன்ற இடத்துல பெரியவா தங்கியிருந்தார். இந்த சிவாஸ்தானம் அது என்ன சிவ ஆஸ்தானம் அப்படின்னா, சிவனே தனக்கு ஆஸ்தானமாக இந்த இடம் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு அந்த இடத்துல இருந்ததை காஞ்சிபுரம்னு சொல்கிறது. அப்போ சிவாஸ்தானத்தில் என்ன அப்படின்னா, பிரம்மா வந்து சிவகாஞ்சி கேள்விப்பட்டிருக்கோம், விஷ்ணு காஞ்சி கேள்விப்பட்டிருக்கோம், ஜைன காஞ்சி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பிரம்ம காஞ்சி அப்படின்னு சொன்னால் இந்த சிவாஸ்தானம் தான். ஒரே ஒரு கோவில் தான். அந்த ஒரு கோவிலில் பெரியவா காரணத்தோடு தான் போயிருக்காரு, அங்கே போய் தங்கினார். ஆதிசங்கர பகவத்பாதாவுடைய சிஷ்யர் ஒருத்தர் பத்மபாதர்னு பேர். அந்த பத்மபாதர் சில காலம் அங்கே இருந்ததாக ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஒரு காரணம். இதை விட என்னன்னா, அந்த சோமாஸ்கந்தர்னு சொல்லக்கூடிய ரூபத்தில் சிவனும் அம்பாளும் இருப்பார், நடுவில் ஸ்கந்தன் இருப்பார், முருகன் இருப்பார். ஆனால் இங்கே கணபதி இருக்கார், சோம கணபதி. இது ஒரு அபூர்வமான ஒரு சமாச்சாரம். சங்கர பகவத்பாதாளுக்கு உள்ளுக்குள்ளே மேலே வந்து ஒரு இது இருக்குது. அதனால் ஆதிசங்கர பகவத்பாதாள் வந்து ஏதோ காரணத்தினால அந்த கோவிலுக்கு விஜயம் பண்ணியிருக்கலாம். அந்த ஆதிசங்கர சம்பந்தமும் இருக்குது. அப்படியே அந்த சிவாஸ்தானத்தை பெரியவா ரொம்ப இதுவாக இருந்து கடைசி காலம் வரைக்கும் சிவாஸ்தானத்தை அவர் விடவே இல்லை. சில காலம் சிவாஸ்தானத்தில் இருப்பார், சில காலம் கீழம்பில் இருப்பார். அப்புறம் மடம் ரொம்ப சிரமப்பட்ட காலத்தில் எசையனூர்னு ஒரு ஊர், அந்த எசையனூர்ன்ற ஊரும் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. அந்த ஊரில் ஒரு பாட்டி, எசையனூர் பாட்டின்னு சொல்லுவாள். மடத்துக்கு அந்த பாட்டி வந்து பல விதங்களில் உபகாரம் பண்ணியிருக்கா. மடத்தில் யானைக்கு ஒரு வாட்டி மதம் பிடிச்சுடுத்து. உடனே எசையனூர் பாட்டி, கோகிலா பாட்டி இதில் போய் தோப்பில் கொண்டு போய் இந்த யானையை கட்டி கேரளாவிலேருந்து ஒரு வைத்தியரை கூப்பிட்டு வைத்தியம் பண்ணு அப்படின்னு பெரியவா சொன்னான். வேதபுரின்ற அப்படின்ற ஒரு பெரிய கைங்கரிய பேரை வந்து அந்த பெரியவா கிட்ட அனுப்பிச்சதே அந்த கோகிலா பாட்டி தான். அப்படியாப்பட்ட அந்த எசையனூரில் பெரியவா வந்து சாதுர்மாச சங்கல்பம் கூட பண்ணியிருக்கார். ஈசன் ஊர் அப்படின்றது தான் எசையனூர்னு ஆயிடுத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். ஒரு வாட்டி என்னாச்சு, கார்வேட் நகரில் வந்து பெரியவா சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஆந்திரா. அங்கே தங்கியிருந்தா. அங்கே ஒரு வருஷம் 1.5 வருஷம் தங்கியிருந்தேன். பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக போனால் என்ன எடுத்து காலை அலமிண்டு கையை அலமிண்டு போகலான்ட்டு போய் காலை வைக்கிறேன். அப்படியே தடால்னு வழிக்க விழுந்து மல்லாக்க விழுந்தால் கருங்கல்ல விழுந்தால் கருங்கல் பின்பக்கம் காயம் ஏற்பட்டுருக்கணும். ஒரு ஸ்க்ராட்ச் கூட கிடையாது எனக்கு. இல்லை ஜலத்தில் போய் எடுத்துன்னு போயிருக்கணும் வழிக்கு, அதுவும் நடக்கலை. ஆனால் நான் இத்தனை இதுவும் ஒன்றுமே தெரியாத மாதிரி, எனக்கு எந்த இதுவும் இல்லை, பெரியவா தரிசனம் தான் எனக்கு முக்கியம்னுட்டு நேராக கரையில் பெரியவா கொட்டகை இருந்தது, பெரியவாளை போய் தரிசனம் பண்ணலான்னு போகிறேன். பெரியவா ஸ்ரீகண்டன்ற ஒரு கைங்கரி மன்றவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. என்ன சொல்கிற அப்படின்னா, மாட்டின்னு முழிச்சான்டா அப்படின்ற. என்ன மாட்டின்னு முழிச்சார்? இவர் பெரிய மகான், இவர் போய் ஏன் மாட்டின்னு முழிச்சார் அப்படின்னு பார்த்தா, அப்போ இருந்த சில விஷயங்களில் இவரை வந்து சம்மந்தப்படுத்தி இவரை வந்து தப்பாக சில பேர் பேசியிருக்கா. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இவர் தெலுங்கன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தென்னிலங்கையை சேர்ந்தவன் அப்படின்னா ராவணன், தெலுங்கன் அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்தார். அப்போ ஆந்திராவில் இருக்கவெல்லாம் நாங்கள்லாம் என்ன ராட்சச வம்சமா, இது மாதிரி தெலுங்கனுக்கு இப்போ விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னு அவர் கோபம் வந்தது. அதனால் இவர் பேரில் ரொம்ப இது. அப்புறம் இல்லை பெரியவா அந்த அர்த்தத்தில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர். அப்போ என்ன ஆகுது, இவர் மாட்டின்னு விட்டாராம், மற்றவரெல்லாம் இவரை காப்பாற்றினாலாம். நான் நினச்சேன் கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு பிராணனே போகிறதுக்கு இருந்ததை இவர் காப்பாற்றினார். இவர் வந்து லோக குரு. இவர் போய் தான் மாட்டின்னு விட்டால் மற்றவா காப்பாற்றினான்னு சொல்கிறார். ஒரு வாட்டி நான் கார்வேட் நகரில் இருக்கார் பெரியவா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் பெரியவா அப்படின்றேன். இப்போயே போனோமா, நாளைக்கு கார்த்தால் போகலாமே அப்படின்றாரு. மறுநாள் கார்த்தால் போகணும் அப்படின்னா என்கிட்ட வேறு வஸ்திரம் கிடையாது. ரெண்டாவது வாலாஜாப்பேட்டையில் வந்து எங்கள் அப்பா அம்மா இருந்தால், அது ஒரு 50 கிலோமீட்டர். ராத்திரி பையன் வரலையேன்னு சொல்லிட்டு அவள் கவலைப்படுவாள். ஃபோன் வசதி இல்லாததுனால தெரியப்படுத்தவும் முடியாது. இல்லை பெரியவா, நான் எப்படியா ராத்திரியே போயாகணும்
அப்படின்னு சொல்கிறேன். சரி அப்படின்றாரு. கொஞ்சம் தூரம் வண்டி போயிடுது, பஸ்ஸு. நான் ஏறின பஸ்ஸு நடுவில் ஒரு ஆறு, அது தரப்பாலம், பழக்கமாக இருக்கிற பிரிட்ஜு கிடையாது. அதில் ஆறு போகிறது குசஸ்தலைன்னு பேர். பிரவாகமாக போகிறது ஜலம். மழை பெஞ்சிருக்கு, காட்டாறுன்னு சொல்லுவா, காட்டாறு வெள்ளம். பஸ்ஸில் கண்டக்டர் சொல்கிறாரு, ஒரே வெள்ளமாக போயின்ட்டுருக்கு, பஸ்ஸு மேற்கொண்டு போகாது. அந்த கரையில் ஒரு பஸ்ஸு நிற்கிறது, நீங்கள் யாராவது இந்த ஜலத்தை தாண்டி போயிட்டீங்கன்னா அந்த கரையில் போய் ஏறிக்கலாம் அப்படின்றாரு. நான் என்ன பண்ணுறேன், சரி எப்படியோ வீட்டுக்கு போகணுமேன்ற அந்த ஒரு அபிப்பிராயத்தில் நான் வந்து துணிஞ்சு ஜலத்தில் இறங்கிட்டேன். ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தில் இறங்கினேன். போய் நம்ம கரை சேருவோமா அப்படின்ற ஒரு பயம் வந்துடுது. ஆனால் கரையை சேர்த்துட்டார் பெரியவா. எதிர்க்க அந்த கரையில் இருந்த பஸ்ஸையும் படித்து நான் வாலாஜாப்பேட்டை எங்கள் அப்பா அம்மா இருந்த வீட்டுக்கு நான் போயிட்டேன். எந்த இதனால நீங்க வந்து பெரியவா கிட்ட ஈர்க்கப்பட்டு? 1957 பெரியவா சென்னைக்கு வர. அப்போ நான் வந்து படிச்சுன்னு தான் இருக்கேன். அவர் உபன்யாசம் கேட்கணும் அப்படின்றப்பல சம்ஸ்கிருத காலேஜில் மயிலாப்பூரில் இருக்கார். நான் திருவல்லிக்கண்ணியில் சித்தப்பா வீட்டில் தான் படிச்சுன்னு இருக்கேன். போயிட்டு நம்ம போய் கேட்போமே அப்படின்னு. அவர் பெரியவாளை அதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, 57க்கு முன்னாடி. நானே சின்ன பையன்தான், 57வது வருஷத்தில். போய் அங்கே பார்த்தா அவர் பண்ணுற பூஜையை பார்த்தேன். அந்த பூஜை அவ்வளோ அவ்வளோ பிரமாதம். அதை கான்சன்ட்ரேஷன் சொல்லக்கூடிய, இங்கிலீஷில் கான்சன்ட்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த இது டிவோஷன், அது அத்தனை பெரியவா கிட்ட இருந்தது. நேர பூஜைனா பூஜை, கண்ணும் கருத்துமா அவர் அந்த புஷ்பமோ மற்ற விஷயங்களோ அந்த கைங்கறி மண்டவர் எடுத்து கொடுக்க இவர் அதை போட்ட விதமோ இதெல்லாம் பார்க்கச்ச எனக்கு வந்து அப்படியே அவர் பேரில் ஒரு அந்த ஈர்ப்பு. அது வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பூஜை முடித்தோடனே தீர்த்தம் கொடுத்துட்டு உபன்யாசம் பண்ணுவார். அந்த உபன்யாசத்தில் பல விஷயங்கள் அவர் சொல்ல ஆரம்பித்தார். அந்த வயசில் எனக்கு வந்து ஆழமாக பதிஞ்சுது. அதுதான் ஒரு காரணம். என்னென்ன நீங்கள் கடைப்பிடிக்கிறீர்கள் பெரியவாழ்தில்? பெரியவனா முடிஞ்ச வரைக்கும் சந்தியாவந்தனம் மாத்தியானிகம் அதெல்லாம் பண்ணுறேன். நிறைய கோவில்கள்லாம் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறேன். அதனால் நிறைய கோவில்கள் இப்போ கட்டுரைகளாகவே எழுதியிருக்கேன். அதனால் ஒரு 30 புஸ்தகம் நான் எழுதியிருக்கேன் இது வரைக்கும். நீங்கள் ஜேர்னலிஸ்டா? ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொன்னால் எழுத்தாளர்னு சொல்லிக்கலாம். அதாவது ஒரு பத்திரிகைக்கெல்லாம் சக்தி விகடன், தமிழ் ஹிந்து, அப்புறம் முன்னாடியெல்லாம் தினமணி கதிர் அதில் எழுதியிருக்கேன். குமுதம் பக்தியில் எழுதியிருக்கேன். மாதிரி பல பத்திரிகைகள் எழுதியிருக்கேன். இது தவிர ஒரு ஆடி போகிறது அன்னைக்கு என்னாச்சு, நான் வந்து ஸ்நானம் பண்ணிகிட்டே இருக்கச்ச என்னையை மீறி திடீர்னு வாயில் வந்து வார்த்தைகள்லாம் சிலது வந்தது. எனக்கு அது புது அனுபவம். அதுக்கு முன்னாடி எனக்கு அதை பற்றி தெரியாது. சரி அவசரமாக நான் உடம்பெல்லாம் துடைச்சுண்டு அப்புறம் பேப்பரையும் இதையும் எடுத்து பேனாக வச்சுட்டா முதல் வார்த்தை எனக்கு வந்தது, வேழமுகத்து விநாயகனையும் வெற்றி திருமகன் வேலவனையும் வேங்கடம் வாழ் மாலவனையும் வேண்டிய வரமளிக்க பாடுகிறேன்னு ஒரு 4 லைன் வந்தது. அதுக்கப்புறம் மங்களம் தந்திடுவாய் தாயே மாங்காடு வாழ் காமாட்சி நீயே அப்படின்ற பாட்டு. அதுக்கப்புறம் தேடி வந்தேனம்மா உன் சந்நிதி நாடி வந்தேனம்மான்னு ஒரு பாட்டு. இந்த மாதிரி இந்த பாட்டெல்லாம் நான் என்ன பண்ணேன், ரேடியோ ஸ்டேஷன் அப்போ ஃபேமஸ்ஸு, அதனால் ரேடியோவுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அந்த டிஆர் பாப்பா மியூசிக்கில் இந்த தேடி வந்தேனம்மான்ற பாட்டை வந்து மகாராஜன் பாடினார். மங்களம் தந்திருவாயின்ற பாட்டை வந்து பாம்பே சிஸ்டர்ஸ் பாடினான். அப்புறம் ஒரு சமயம் மதுரை சோமு அவர்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அவர்கிட்ட நான் அதை பற்றி சொன்னப்போ எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுங்களேன் அப்படின்னாரு. அன்னையின் தரிசனம் பாபநாசனம்னு ஒரு பாட்டு. இதில் மணிப்பிரவாளமாக இருக்கும் வார்த்தைகள்லாம். இவர் தமிழிசை சங்கத்தில் நான் பாட போகிறேன், நீங்கள் வாங்கன்னாரு. அப்புறம் தமிழிசை சங்கத்தினுடைய நிகழ்ச்சி நேரில் என்னுடைய பேரையும் போட்டு அவர் பண்ணியிருந்து எனக்கு ஒரு ஹானர் பண்ணார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. மேடையிலே என்னை உட்கார வச்சு அந்த பாட்டை பாடினார். அப்புறம் நான் சொன்னேன், மணிப்பிரவாளம் வச்சு தமிழிசை சங்கம்னு போட்டிருக்கு அப்படின்னா அவங்க யார் சொல்கிறது, தப்பித்தவறி ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணால் நான் பாதியிலே எழுந்து வந்துடுவேன் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ தீவிரமாக அந்த பாட்டை வந்து அவர் பாடுறதுல உற்சாகம் காட்டினார்றது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. மாமா, நீங்கள் பெரியவாளை பற்றி நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கேன்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இதுதான் அந்த கீழம்பியை பற்றி போட்டிருக்கேன். அதில் வந்து பெரிய புராணத்தில் சேக்கிழார் சுவாமிகள் வந்து காமாட்சியாக போயிட்டு அங்கே நந்தவனம் இருந்து அந்த நந்தவனத்தில் அம்பிகான்ற ஒரு காமாட்சியினுடைய தோழி வந்து நந்தவனம் வச்சிருக்கா. அந்த நந்தவனத்தில் காமாட்சியை புஷ்பங்கள்லாம் பொறிச்சதா சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணத்தில் அவர் எழுதியிருக்கார்.
அப்படின்னா அது காமாட்சியே பறிச்சா அப்படின்னா எப்படியாப்பட்ட ஊர் அது. அங்கே வந்து இந்த அம்பிகாபதீஸ்வரன்ற பேரில் கோவில் இருக்குது. 61வது பீடாதிபதி அத்வைதாத்ம பிரகாசேந்திர சரஸ்வதி சுவாமிகள்ன்றவருடைய பிருந்தாவனமும் இருக்காங்க. பழமை வாய்ந்த திருத்தலங்கள் 40. அப்புறம் மகாபிரிவா மகிமை, இதுல என்னெல்லாம் இருக்கு? என்னுடைய அனுபவங்கள் போறாரு, உங்களோட அனுபவங்கள். இது ஒரு புது முயற்சி. சரி. மகாபிரிவா தரிசித்த கோவில்கள்னா இது வரைக்கும் யாருமே எழுதல. நான் என்ன பண்ணேன், டைட்டில் வந்து மகாபிரிவா தரிசித்த கோவில்கள்னு எழுதலாம் தோணித்த மனசுக்குள்ள. சரி. இது என்ன திடீர்னு இப்படி தோன்றது? சாதாரணமா வந்து பெரிய மகான்கள்லாம் தரிசித்த கோவில்கள்னு யாராவது போட்டிருக்காடான்னு கேட்டா யாருமே போடல. மடத்துலயும் அந்த மாதிரி வந்து காமகோட்டி மடத்துலயோ காமகோட்டி மடத்துல பக்தர்களோ எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கச்ச எப்படி இந்த டைட்டில் மனசுக்குள்ள தோணுச்சு? அப்புறம் அந்த படத்தை பாக்குறேன். ஏண்டா நீ போற கோவில்ல எழுதிட்டு இருக்க, நான் போன கோவில் எழுத மாட்டியா அப்படின்றப்ப பெரியவா எனக்கு கேட்கிறாரு. சரி பெரியவா, நீங்க வந்து லட்சக்கணக்கான கோவில் பார்த்துருக்கீங்க, அவ்வளோ கோவில்லாம் போய் நான் கணக்கு எங்கே பெரியவா எடுத்துக்கிறது? அதில் மனுஷ சாத்தியமா, எழுத முடியுமா, எப்படி முடியும்? அப்படி இருக்கச்ச நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் பெரியவா, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா, அதிதேவதை காமாட்சிடா, முதல்ல காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை எழுதுறா அப்படின்னு. சரி, காமாட்சி அம்மனை எழுதுறேன். காமாட்சி அம்மனை பற்றி நான் எழுதிச்சு எனக்கு அது வரைக்கும் கிடைக்காத பல விஷயங்கள் எனக்கு கிடைச்சிது. இப்படி ஒவ்வொரு கோவிலாக பெரியவா கொடுத்துட்டே இருக்கா. 100 கோவில். 100வது கோவில் என்னான்னு பார்த்தா, நான் 5 வருஷ காலம் இருந்து கைங்கரியம் பண்ணி அந்த ஊருக்காக பாடுபட்ட அந்த மாங்காடு காமாட்சி. அந்த மாங்காடு காமாட்சி அந்த ஊரில் நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் அந்த 100வது இதில் எழுதியிருக்கேன். 1959 பெரியவா சென்னைக்கு வந்தப்போ நும்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற நும்பலில் தங்கியிருந்தார். அப்போ அந்த கோவிலுக்கு வந்து புனருத்தாரணம் பண்ணோன்றதுக்காக பெரியவா கிட்ட போய் கேட்டிருக்கா. அவள் பெரியவா வந்து அந்த இது ஸ்ரீமுகம் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்ரீமுகம் அபூர்வமான சமாச்சாரம் அது எனக்கு கிடைச்சிது. அதே இதில் அந்த புஸ்தகத்திலே போட்டிருக்கு. பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வழக்கம் போல் நான் கிளம்பினேன். எங்கே இருக்கான்னு கேட்டால் பள்ளிப்பட்டில் இருக்கார் அப்படின்னு ஒரு தகவல் எனக்கு கிடைக்கிது. பள்ளிப்பட்டு எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில், அந்த ஆந்திராவும் திருவள்ளூருக்கும் பெரிய இடத்துல சித்தூர் டிஸ்ட்ரிக்டும் திருவள்ளூர் அந்த இதில் பார்டரில் இருக்குது. அங்கே போய் பள்ளிப்பட்டு போய் பார்த்தா பள்ளிப்பட்டில் அவர் இல்லை. அப்புறம் எங்கே இருக்காருன்னு கேட்டால் நகரி போகிற ரோட்டில் அங்கே கரீம்பேட்னு ஒரு ஊர். அந்த கரீம்பேட்டில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில்லேருந்து பெரியவா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வர சமயத்தில் நான் பார்க்குறேன், பெரியவாளை தரிசனம் பண்ண நமஸ்காரத்தை பண்ணேன். என்னை பார்த்த உடனே கைங்கரி மட்ட ஸ்ரீகண்டன்றவர் ஒரு சமாச்சாரத்தை சொன்னார். வேதபுரி இந்த மாதிரி யசனூர் போயிருக்காரு, மறுநாள் தீபாவளி. அதனால் தீபாவளிக்கு அவருக்கு வந்து புடவை வேஷ்டியெல்லாம் யாரோ வாங்கி வந்து கொடுத்துருக்காரு. இதை எடுத்துன்னு போய் வேதபுரிகிட்ட சேர்த்துருவோன்னு ஸ்ரீகண்டன் என்கிட்ட சொல்லுது. உடனே பெரிய குழந்த மாதிரி, ஸ்ரீகண்டன் ஓடு மாத்திரத்துக்கு வீட்டுக்கு போயிருக்காண்ட ஊருக்கு, அதனால் இந்த புடவை வேஷ்டியெல்லாம் கொண்டு அவங்ககிட்ட கொடுத்துட்றியா அப்படின்னு. சரி, இவர் ஸ்ரீகண்டன் தான் சொன்னார், இவர் இவ்வளோ இதுவாக நம்மக்கிட்ட இவ்வளோ குறைவாக சொல்கிறாரு, இது பெரியவா ஒரு உத்தரவு நமக்கு கொடுக்குறாருன்னா அதை நம்ம வந்து செய்யாமல் இருக்க முடியுமா? அதுவும் செய்கிறோம் பெரியவான்ட்டு ஒரு பெரிய பாகியமாக நினச்சி உடனே அப்படின்னு பார்த்தா அந்த வேஷ்டி புடவை உடனே கொடுக்கல என்கிட்ட. ஏன்னு கேட்டால் அது இருந்த வண்டி வந்து அந்த ரோட்டில் கொஞ்சம் தள்ளி போயிடுது. இவர் பெரியவா நடக்க ஆரம்பித்தார், நாங்களும் நடக்க ஆரம்பித்தோம். நடந்து போயிட்டே இருக்கோம். போனால் ஒரு இடத்துல வந்து ஒரு மரத்தை காட்டுறார் பெரியவா. இது என்ன மரம் அப்படின்னாரு. கிராமத்திலே இருந்த காரணத்தினால அது தூங்குமஞ்சி மரம்னு சொல்லுவாள். சாதாரணமாக அந்த மாதிரி இருக்கும், ஆனால் தூங்குமஞ்சி மரம் இல்லை. பெரியவா இதை காட்டுவா அப்படின்னு. காட்டுறதுன்னா இது தெலுங்கு நிறைய பேசுகிறவா இருக்காடாங்க, தெலுங்கில் என்ன சொல்கிறாங்க கேடு அப்படின்னு. அப்போ இந்த மரத்துக்கு என்ன பேர்? தரிசனம் அப்படின்னு. அப்போது காட்டுறதுன்னா தரிசனமும் காட்டுறது எல்லாம் தெலுங்கு தமிழ் இடத்துல ஒன்றா தாண்டா வச்சுருக்கான் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மயில்கல் இருந்தது. அந்த மயில்கல்லை காமிச்சு இதில் என்ன எழுதியிருக்குன்னு, தரணின்னு எழுதியிருக்கு. சரின்னு தரணின்னா மண் ரோடு. அந்த மண் ரோட்டில் நேராக போகிற வழியில் வந்து நகரி ஆறு வருது. ஆனால் ஆறில் ஜலம் கிடையாது, மணல் தான். அந்த மணலை தாண்டி பெரியவா அந்த கழக ஒரு பெரிய அரச மரம், அந்த அரச மரத்தோட போய் கழக உட்காந்து வர்றாரு. ஊர் ஜனங்கள்லாம் வந்து ஒரு மகான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு தரிசனம் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அவர் முதல்ல கேட்ட கேள்வி,
உங்கள் பசங்கள்லாம் எங்கே படிக்கிறது? சாமி நகர ஸ்கூலில் தான் சாமி படிக்குது. சரி, எத்தனை தூரம்? மாதிரி 3-4 கிலோமீட்டர் இருக்கும். சரி, எப்படி போவாங்க? இந்த மணலில் தான் இறங்கி போவாங்க. சரி, மணல்ன்றீங்கப்போ ஆறில் தண்ணி வந்தால் எப்படி போவாங்க? சுற்றி தான் சாமி போகணும் அப்படின்னு. இவ்வளோ விஷயங்கள ஒரு எம்எல்ஏ எம்பி கேட்குறப்படியே ஒரு மகான் கேட்குறாரு. அந்த கிராமத்து ஜனங்களுடைய குறைகள்லாம் கேட்குறாருன்னா எவ்வளோ சந்தோஷம். அது மாதிரி இருக்குது. அது இப்படிப்பட்ட ஒரு மகான் ஏழைக்காக இவ்வளோ தூரம் அவர் எனக்கு இப்படி கேட்குறாரு பார்த்தியான்னு தன்னுடைய பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் விட்டுட்டு இது கேட்குறாரு. எங்கள் மனசு ரொம்ப சந்தோஷம். அது உடனே மணலில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார். மணலில் நெருஞ்சி முள் காலில் குத்துறது. பெரியவ கால் ரொம்ப மெருதுவாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அது குத்துறதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்த பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப மனசில் அவர் எதையுமே கவலைப்படல. அவர் பாட்டுக்கு நேரம் விறுவிறுன்னு போனார். அந்த சென்னையிலேருந்து பாம்பே போகிற ரயில்வே ட்ராக் வருது. அது கீழே அவர் போய் தங்கிடுறாரு. தங்கினோடனே பிரமுகர்கள்லாம் நிறைய பேர் பார்க்குறார். எனக்கு போய் இந்த வேஷ்டியை போய் கேட்கறதுக்கு பயம், பேசாமல் நின்றுட்டுருக்கேன். அப்புறம் இவர் அஷ்டலட்சுமி கோவில் கட்டின முக்கூர் சீனிவாச வரதாச்சாரியர் அவர் வர்றார். அவர் லக்ஷ்மி படமெல்லாம் கொண்டு காட்டுறார். அப்புறம் பிடி பாணி எனக்கு போய் சோஸ்திர பாட இதெல்லாம் போடுறோம். அவர் வர்றார். அவர் பார்க்குறார். இதெல்லாம் முடியுது. அதுக்குள்ளே சாயந்தரம் ஆயிடுறது. மறுநாள் தீபாவளி ஆச்சு. நம்ம 3-4 பஸ்ஸு கேட்ச் பண்ணி தான், ஒரே பஸ், ஸ்ட்ரைட் பஸ் கிடையாது. நான் போனமே என்னடா பண்ணுறது, எஸ்என்ஊர் போனமே, எஸ்என்ஊர் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பெரியவா வேஷ்டி, அந்த வேஷ்டி எடுத்து கொடுறாரு. அதுக்குள்ளே பார்த்தா இந்த வண்டி எங்கேயோ சுற்றிட்டு பெரியவா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த வண்டி வந்துடுது. அந்த சைக்கிள், ட்ரை சைக்கிள். அப்புறம் அந்த வேஷ்டி எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் 2-3 பஸ்ஸை பிடிச்சி நான் வாலாஜாப்பேட்டைன்ற இடத்துக்கு போய் எங்கள் அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிவிட்டு எஸ்ஐனூர் எங்கே இருக்குன்றது நான் கேட்கணுன்றதுக்காக பெரியவாக்கு ரொம்ப கைங்கறி பண்ண சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர், இப்போ அவர் கிட்டத்தட்ட 100 வயசு ஆகுது, வாலாஜாப்பேட்டையில் தான் இருக்கார். அவர் வீட்டுக்கு போய் எஸ்ஐனூர் எங்கே இருக்குன்னா ஆற்காடு போய் ஆற்காட்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி போகணுன்றது. அதுக்குள்ள மணி 6 ஆகி போகுது. நான் போய் ஆற்காட்டுக்கு போய் பஸ்ஸை பிடிச்சி எஸ்ஐனூர் போய் சேரச்சு ரொம்ப ஒரு 7:30 இப்படி ஆகிப்போச்சு. ஆனால் எஸ்ஐனூர் கோட் ரோட்லேருந்து இறங்கி 1.5 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே போகணும் வேதபுரி வீட்டுக்கு. போனால் வேதபுரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. காரணம், மகா பெரியவா தன் வீடை தேடி வேஷ்டி போடவே அமைச்சிட்டாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் இங்கே வர்றாரு அங்கே வர்றாரு. அவரால் ரொம்ப அவர் என்ன இதுன்னு இந்த ஏழை எவ்வளோ வாழ்ச்சாலும் தகும், இப்படி நான் இந்த கைங்கரியம் போகாது, பெரியவா என்னை இந்த ஏழை வீட்டை தேடி அமைச்சிருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்லை இப்போ வேதபுரி, நான் வேதபுரின்னு தான் கூப்பிடுவேன். வேதபுரி நான் பஸ்ஸு நழியாது பஸ். இல்லை அதெல்லாம் இல்லை, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு இலையை போட்டு சாதத்தை போட்டு அதுக்கப்புறம் டார்ச் லைட்டு, வேதபுரி நிச்சயமாக பஸ் போயிட்டு போகுது, இன்றைக்கி உங்கள் வீட்டு தென்னையில் தான் நான் படத்துக்கு போகிறேன், வெடிகாலம் தீபாவளி போயிடுது கிடையாது. இப்படி தான் சொல்லிகிட்டே போனேன். போனால் நான் போகிறதுக்கும் இந்த பஸ் வரத்துக்கும் சரியா இல்லை. ராத்திரி 11 மணிக்கு நான் வீட்டுக்கு போய் மறுநாள் காத்தால தீபாவளியும் நடந்தது. திரு மகேந்திரவாடி உமாசங்கர் அவர்களின் உரையாடல் அடுத்த வாரமும் தொடரும்.